எல்லாருக்கும் வணக்கம். ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமா மாறினதுக்கு அப்புறம் இறுதியில ஒரு வன்முறையில கொண்டு போய் காவல்துறையும் அரசாங்கமும் அதை முடிச்சது. இந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவளித்த இந்த மீனவ குப்பங்களும் ஏழை எளிய மக்களுடைய பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இது அலங்காநல்லூர்ல போய் ஜல்லிக்கட்டை நடத்தி தனக்கு ஒரு பேர் வாங்கணும்னு அப்பொழுது முதலமைச்சர் ஓபிஎஸ் நினைச்சாரு. அது போராட்டம் முடிஞ்சு ரத்த கலரியில கொண்டு போய் நிறுத்தி எல்லா மக்களும் அடிச்சு நொறுக்கினதுக்கு பிறகு அந்த போராடிய மக்கள் மீது எந்த விதமான மரியாதையும் வைக்காமல் அலங்காநல்லூர்லயும் பாலமேட்லயும் தான் நடத்த போறதா அதற்கடுத்து வரக்கூடிய முதலமைச்சராக தன்னை அறிவித்துக் கொண்ட சசிகலா அவர் நடத்துறதா சொன்னாங்க. எந்த கலெக்டர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி மறுத்தாரோ, எந்த காவல்துறை அதிகாரி அங்க திரண்டவங்களை அடிச்சு விரட்டினாரோ அவரை வச்சு அவனியாபுரத்தினுடைய ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டுச்சு. ஆனால் எந்த இடத்திலுமே இதற்காக வெயிலும் மழையிலும் இரவு பகல் பாராமல் நின்று போராடிய அந்த மாணவர்களோ இளைஞர்களோ எந்த இடத்துல மரியாதை கொடுக்கப்பட்டதாவோ அவர்கள் முறையான முறையில சரியான முறையில் அங்கீகரிக்கப்பட்டதாவோ இல்லை. இதுதான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. போராடக்கூடிய மக்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த போராட மக்களை யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவர்களை வச்சு அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துலதான் இந்த ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா திரைமறைவில் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தார் என்று ஒரு செய்தியை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இது நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம் இல்லை. சசிகலாவினுடைய பிடி என்பது அவர்கள் தொடர்ச்சியாக ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த 90களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது ஆட்சி அதிகாரத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, அவங்களுக்கு வேணுங்கிற சாதகமான ஒரு ஒப்பந்தங்களை கொண்டு வர்றது, சாராய சாம்ராஜ்யங்களை விரிவடை செய்வது, இங்க இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலையும் ஊழலை கொண்டு வர்றது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இது புதுசாலாம் இல்ல, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம ஆட்சிக்கு வர்றதை யாரும் விரும்பல. ஆனால் இந்த ஜனநாயகத்தினுடைய கூத்து என்னன்னா எந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள வச்சு முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரு கூத்து தான் நம்மளுடைய ஜனநாயகமாக இருக்கிறது. நம்ம மக்கள் ஆட்களை பார்த்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஜனநாயகமான ஒரு எம்எல்ஏ சரியான ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுயமா யோசிக்கக்கூடிய ஆளா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம மக்கள் எப்பவுமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற ஆளா இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் ஆட்டு மந்தைகளாக எந்த பக்கம் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்குதோ, எந்த பக்கம் நம்ம சுரண்டலாமோ, எந்த பக்கம் நம்மளுக்கான ஒரு பணத்தை சம்பாதிக்கிறது வழி இருக்கும் அந்த பக்கம் போறத முடிவு பண்ணாங்க. அது மோடி பக்கமா, சசிகலா பக்கமா, ஓபிஎஸ் பக்கமா என்ற 3 பக்கம் நிற்கக்கூடிய ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தை தான் பார்த்திருக்கிறோம். இந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை தேர்ந்தெடுத்தது யாரு? நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். நம்ம எப்படி தேர்ந்தெடுத்தோம்? புடிச்ச சின்னம் இருக்கோ அதை பார்த்து ஓட்டு போட்டோம். இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எந்த வேலையும் செய்யல, எதிர்கட்சியும் எந்த வேலையும் செய்யல. இப்ப மன்னார்குடியிலிருந்து வந்த சசிகலாவினுடைய குழு அதிகாரத்தை கைப்பற்றுறது. ஆனா உண்மை நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்ம சசிகலாவா அவர்களா அல்லது ஓபிஎஸ் அவர்களா அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம தள்ளி இருக்கிறாங்க. நம்மளும் என்ன நினைக்கிறோம்னா ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்களை அம்பலப்படுத்திட்டு நினைச்சு எல்லாம் புலகாங்கி அடிக்கிறோம். ஆனா உண்மையில என்ன நடக்குது? 2 பேரும் எடுத்து பார்ப்போம். ஓபிஎஸ் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அவருடைய சொந்த தொகுதி இதுதான் முல்லை பெரியாறு அணை இருந்தது. அங்க மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த மக்கள் அடிச்சு துவைக்கப்பட்டாங்க. அங்க ஒரு இளைஞர் தீ குடிச்சு தன்னை தியாகம் பண்ணி அந்த போராட்டத்தை வலிமைப்படுத்தின சம்பவத்தை பார்த்தோம். அன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் வாய் திறந்ததில்லை. அந்த மக்களுடைய கையும் காலையும் உடைன்னு சொல்லி அங்க இருக்க காவல் அதிகாரி இங்க அனுப்பப்பட்டு அவர் வெளிப்படையாக அப்படி கையை காலை உடைன்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சி கூட வெளியே வந்தது. அப்பொழுதும் கூட எந்த பதிலும் வரல. அவருக்கு கூட அதே தொகுதியில தான் நியூட்ரினோ திட்டம் வருது. அந்த நியூட்ரினோ திட்டத்தின் மூலமாக முல்லை பெரியாறு அணைக்கும் ஆபத்திற்கு, சுற்றுப்புற சூழலுக்கு ஆபத்திற்கு, அந்த தேனி பகுதியில் கூடிய அனைத்து மக்களும் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியும் உருவாவதற்குரிய திட்டமா இருக்குது. அதுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அதுக்கும் அவர் பொருள் கொடுத்ததா தெரியல. இந்த திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய இளைஞர்களோடு அல்லது அந்த பகுதி மக்களோட அவர் சேர்ந்து இருந்ததாவோ இது குறித்து பேசினதாவோ இல்லை. அவர் முதலமைச்சரா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுதுதான் அந்த நியூட்ரினோ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா நெருக்கடியும் கொடுத்தாங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்தது. அப்பொழுது கூட அவர் பேசவே இல்லை. அதை யாரும் ஜெயலலிதா தடுத்துருவாங்க அர்த்தத்தில் இல்லை. தான் சொந்த தொகுதி மக்களை பாதுகாக்கணும் நடத்தக்கூடிய அவர் பேசல. அன்னைக்கு வராத ஒரு கோபம், அன்னைக்கு வராத ஒரு அக்கறை இன்னைக்கு திடீர்னு வந்திருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் பார்ப்போம். சசிகலாவை எடுத்து பார்ப்போம். இந்த மன்னார்குடியில தான் மீத்தேன் திட்டம் வரப்போகுது. இதே மன்னார்குடியில தான் நிலக்கரி எடுக்க போறாங்க. இந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய இந்த மீத்தேன், பெட்ரோலியம், நிலக்கரி எடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காவிரியில தண்ணி விடல. அங்க வறட்சி செயற்கையா உருவாக்கப்பட்டிருக்குது. இதை பத்தி என்னைக்காவது அவங்க பேசியிருக்காங்களா? இல்ல. இதை பத்தி ஏதாவது அக்கறை இருக்குமா? நிச்சயமா இருக்க போறது இல்லை.
இந்த தண்ணியெல்லாம் நிறுத்தி விவசாயத்துக்கு வெளியேறணும்னு அந்த நிலத்தை கொண்டு போய் எந்த கம்பெனி வருதோ அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்கறதோ அந்த குழு வந்து காத்துட்டு இருக்குது. ஆக ரெண்டு பேருமே வந்து இந்த மக்கள் தங்கள் யார் ஓட்டு போட்டானோ அந்த மக்களையே வந்து விற்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்றுகிட்ட நம்ம வந்து சசிகலா மாற்றம் கொண்டு வருவாரா அல்லது ஓபிஎஸ் மாற்றம் கொண்டு வராரு நினைச்சு பார்த்தோம்னா நம்மளை விட ஒரு நேர்மையற்ற தலைமுறையாக வேற தலைமுறை இருக்காது. நம்மளுக்கு என்னைக்குமே எல்லாத்துக்குமே வந்து குறுக்கு வழி தேவைப்படுது. தலைவலிக்குதுன்னா உடனே ஒரு சாரிடர் மாத்திரை போட்டா தலைவலி தீந்துடணும். அது வந்து தலைவலி தான் பிரச்சனையா, தலைக்குள்ள என்ன பிரச்சனை, மூளையில கட்டி இருக்குதா, மூளையில கட்டி இருந்தா கூட தலைவலி வரும். ஆனால் நம்மளுக்கு ஒரு தலைவலிங்கிற ஒரு பிரச்சனை வந்தா உடனே சாரிடர் போட்டு வலியை நிறுத்தக்கூடிய ஒரு மனநிலையம் பழகிட்டோம். அந்த இடத்துல நின்னா இந்த பிரச்சனையை பார்க்கணும். நம்மளுக்கு சிவாஜி பிடிக்குதா அல்லது எம்ஜிஆர் பிடிக்குதா அல்லது விஜய் பிடிக்குதா, அஜித் பிடிக்குதா, கமல் பிடிக்குதா, ரஜினி பிடிக்குதா, இப்படி பார்த்து ரெண்டுல ஏதோ ஒண்ணு எடுக்கணுங்கிற இடத்துல வந்து இன்னைக்கு சசிகலாவா ஓபிஎஸ் வந்து நிக்கக்கூடிய ஒரு சீரழிவு அரசியல் வந்து நிக்கிறோம். இன்னைக்கு மிக முக்கியமான காலகட்டம். ரெண்டு பேரும் துரத்தக்கூடிய இடத்துல நம்ம நிக்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமா தேர்தல் அரசியல் தான் நம்மளுக்கு தீர்வு வரும்னா நம்மளுக்கு கூடங்குளம் பிரச்சனை தீர்ந்திருக்கணும், முல்லை பெரியார் பிரச்சனை தீர்ந்திருக்கணும், ஸ்டெர்லைட் பிரச்சனை தீர்ந்திருக்கணும், அல்லது உங்க நியூட்ரனோ பிரச்சனை தீர்ந்திருக்கணும், தமிழ்நாட்டு மீனவ பிரச்சனை தீர்ந்திருக்கணும், கச்சத்தீவு பிரச்சனை தீர்ந்திருக்கணும், மீத்தேன் பிரச்சனை தீர்ந்திருக்கணும், காவிரி பிரச்சனை தீர்ந்திருக்கணும், நெய்வேலி நிலக்கரி பிரச்சனை தீர்ந்திருக்கணும், கடலூர் சிப்காட்டு பிரச்சனை தீர்ந்திருக்கணும், மேகதாது அணை கட்டப்படுறது நிறுத்தப்பட்டிருக்கணும், பவானி ஆத்து பிரச்சனை தீர்ந்திருக்கணும், அல்லது பரம்பிக்குளம் ஆழியாறு அணை அந்த நீர் பங்கீடு பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கணும், பாலாத்து பிரச்சனை முடிக்கப்பட்டிருக்கணும், வட தமிழ்நாட்டில் வரக்கூடிய 40 அனல் மின் நிலையத்தை பற்றி முடிவு வந்திருக்கும், செய்யாறு அனல் மின் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும், 7 தமிழர் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கவுத்தியப்பன் வேடியப்பன் மலைகளில் இருக்கக்கூடிய சுரண்டக்கூடிய அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கணும், சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு உருக்காலை வந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கணும், அல்லது ஆவடியில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை தமிழர்களுக்கு இடம் கிடைச்சிருக்கணும், அல்லது நிப்மெட் அந்த மருத்துவமனை வந்து தமிழர்களுக்காக இருந்திருக்கணும், அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கணும். எத்தனை சொல்றது? இது எதுவுமே தீரல. இது எதுவும் தீக்க போறதே கிடையாது. இந்த ஆளுங்கட்சியில கூட இந்த ரெண்டு கும்பலும் தீக்க போறது இல்ல. இந்த ரெண்டு பேரும் இதுக்காக குரல் கொடுத்தது இல்ல. இந்த ரெண்டு பிரச்சனை தீக்கிறேங்கிறதுக்காக ஓபிஎஸ் வெளியே வந்து நின்று இந்த பிரச்சனை தீக்கணும்னு நினைச்சேன் ஆனா முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அவர் நேர்மையான ஆளா எடுத்துக்கலாம். அவர் அதுக்கெல்லாம் வரல. என்னைக்கு ஒரு வெளியே வர்றார், தனக்கு அதிகாரமே இல்லாம போகும் பொழுது, தான் சுரண்டதுக்கு வழி இல்லாம போகும்போது, தன்னுடைய கையில இருந்து எல்லாமே வெளியே போயிருமோ அப்படிங்கிற இடம் வரும்போது அவர் வெளியே நிற்கிறார். அவர் உங்களுக்காகவோ எனக்காக வரலைங்க. அங்க போராட இளைஞர்களுக்கோ மாணவர்களுக்கோ வரல. அவர் முதலமைச்சர் இருந்த போலதான மாணவர்கள் அடிக்கப்பட்டான், குப்பங்கள் எரிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு வந்து தான் கை கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னாரா? இன்னைக்கு சொல்லலையே. இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே. அவர் அந்த காவல்துறை சொன்ன ஒசாமா பின்லாடனோட படத்தை வந்து மாணவர் வச்சிருந்ததா, போராட்டத்தில் இருந்ததா, அவர் தானே போய் சொன்னார். இப்படிப்பட்ட நபரா இன்னைக்கு வந்து நேர்மையான ஆளை நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய தவறை திருத்திக்கணும். இன்னைக்கு மக்கள் அரசியல் முன் வர வேண்டிய காலகட்டம் இது. மக்கள் வந்து தங்களுடைய வலிமையை உணர வேண்டிய காலகட்டம். ஜல்லிக்கட்டுக்காக அத்தனை லட்சம் பேர் வெளியே வந்ததுனாலதான் ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீர்ந்துச்சு. அன்னைக்குதான் வந்து ஓபிஎஸ் வேலை பார்த்தாரு, அன்னைக்கு சசிகலா வேலை பார்த்தாங்க, அன்னைக்கு தான் ஸ்டாலின் வேலை பார்த்தாங்க, அன்னைக்குதான் வந்து காங்கிரஸ்காரர் வேலை பார்த்தாங்க, அன்னைக்குதான் மோடி வேலை பார்த்தாரு. எப்படி? நம்மள ரோட்டுக்கு வந்ததுனாலதான். இப்ப சொன்ன அத்தனை பட்டியல் போடுற அத்தனை பிரச்சனையும் எப்படி தீரும்னால் இவங்களை யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தனால தீர்ந்துறாரு. இவங்களை எல்லாம் நிராகரிச்சுட்டு நீங்க ரோட்ல அன்னைக்கு வந்த மாதிரி வந்தீங்கன்னா தான் தீரும். இன்னைக்கு மக்கள் இயக்கம் வந்து வலிமையாகணுங்க. இந்தியா வரலாறுல, உலக வரலாறுல இந்த தேர்தலை ஜெயிச்சு வந்தாங்கன்னா தலைவரால இருந்ததில்லை. அவங்க பின்னாடி மக்கள் போனதில்லை. அது இந்தியாவில் காங்கிரஸை கொண்டு இந்திய விடுதலையை முன்னெடுக்கலாம்னு சொன்ன மகாத்மா காந்தியோ, அல்லது படையை நடத்தி வந்து வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்று வந்த சுபாஷ் சந்திர போஸோ, அல்லது புரட்சி நடத்திய புரட்சியாளன் பகத்சிங்கோ, அல்லது நம்மளுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாசனத்தில் குறைஞ்சபட்ச உரிமையா பெற்றுத்தர வேண்டும் போராடிய அம்பேத்கர் அவர்களோ, அல்லது ஒட்டுமொத்த தமிழர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு அரசியலை கொண்டு போய் நிறுத்தி தமிழர்களுக்கு உரிமை வேணுங்கிறத உணர்த்தி காட்டிய தந்தை பெரியார் அவர்களோ, அல்லது தமிழக விடுதலைக்காக போராடின தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களோ தேர்தலில் ஓட்டு போட்டு நின்று ஜெயிச்சு கட்சி தலைவரோ பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்தவங்க இல்லை. அவங்க மக்களோட நின்னாங்க. தேர்தல் அரசியலே வேறங்க. அது திருட்டு அரசியல். ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ரோட்லயும் எவன் இருக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சவன் யார் இருக்கிறா, இந்த ஓட்டு விடுக்குமா, அந்த ஓட்டு விடுக்குமா, அந்த ஓட்டு செத்துச்சா, இந்த ஓட்டு காசுக்கு வருமா, அந்த ஓட்டு சொந்தக்காரனா, இந்த ஓட்டு ஜாதிக்காரனா, இவன் நம்ம மதத்துக்காரனா அப்படின்னு எல்லாம் பார்த்து ஓட்டு போடக்கூடிய வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல நீங்களும் நானும் போய் ஜெயிச்சிட முடியாது. நேர்மையான அரசியல் வராது. மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சாதாங்க சரியான ஆளுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு சின்னதான கண்ணுக்கு தெரியுது. ஒரு சரியான அரசியலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் கல்வி நம்மளுக்கு இருக்குதா? இல்ல. இந்த திட்டங்களை பத்தி எனக்கா பேசியிருக்கோமா? இல்ல. ரேஷன் கடையை மூட போறதை பத்தியோ, தண்ணி தனியார் மயப்படுத்துறத பத்தியோ, காடை வந்து மொத்தமா அழிக்கிறத பத்தியோ, அல்லது கடலை தனியார் கொடுக்கறத பத்தியோ நம்ம பேசியிருக்கோமா? இல்ல. இதை பத்தி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் இருந்தா தானே அந்த வேலையை நம்ம பண்ண முடியும். மக்களுக்கு அரசியல் சொல்லல. இல்ல, அரசியல் சொல்லக்கூடாத மக்கள் எப்படி சரியான அரசியல் தேர்ந்தெடுப்பாங்க? மறுபடியும் ஓபிஎஸ் திணிக்கிறதோ அல்லது சசிகலாவை திணிக்கிறதோ நிறுத்திடுவோம்.
ஆனா இதுக்காக வந்து திமுக இல்ல திமுக மாற்றா அப்படின்னா அதுவும் கிடையாது. நீங்க இந்த கட்சிகள் எல்லாம் வேலை செய்யணும், நம்ம ரோட்டுக்கு நான் மட்டும் தான் வேலை செய்யும். தந்தை பெரியாருக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நேர்மையான போராட்டம் நடத்தக்கூடிய தலைமை இங்க இல்ல. தினந்தனம் பல்லு வளர்க்கிறோம், தினந்தனம் குளிக்கிறோம், தினந்தனம் அழுக்கை போக்குறோம், தினந்தனம் கழிவுகளை வெளியேற்றுறோம். அது மாதிரி தான் நீங்க திடீர்னு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவீங்க, ஒரு ஒரு மணி நேரம் வரிசையில நிப்பீங்க, 2 செகண்ட்ல ஓட்டு போட ஒரு 10 அமுத்துறீங்கன்னா மாற்றம் வந்துருமா? அந்த 5 வருஷத்துல என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க, என்ன முடிவெடுத்தாங்க? உங்க ஊர்ல குளத்தை வித்தானா, ஆத்த வித்தானா, மணலை வித்தானா, மலையை வித்தானா? இது எதையுமே தெரியாம நீங்க ஓட்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறது, சின்னத்தை மட்டும் பாக்குறதா இருந்தீங்கன்னா 5 வருஷத்துல கொள்ளை அடிச்சுட்டு கடைசியில வந்து என்னோட சின்னத்துக்கு ஓட்டு போடுவா, நீங்க ஓட்டு போட்டு போயிருவீங்க. மாற்றம் அப்படி வரவே வராது. நீங்க ரோட்டுக்கு வந்தாதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க நின்னாதான் அது மாற்றம் வரும். மாற்றம் நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்கணும். நம்ம மறுபடியும் சசிகலாவுக்கு பதில ஓபிஎஸ் தேடுறதோ, ஓபிஎஸ்க்கு பதில் சசிகலா தேடுறதோ, இல்ல 2 பேருக்கு பதில வேற ஏதாவது கட்சியை தேடுறதோ ஆரம்பிச்சோம்னால் நம்மளுடைய வேலை வேறையவோ கையிலயோ பொறுப்பை கொடுத்தோம்னா நம்ம உட்படவே முடியாது. அதனால மக்களுக்கான அரசியலை உருவாக்கி கொள்ளணும். அது இயக்கமா மாறணும். ஒவ்வொரு தெருவிலையும், ஒவ்வொரு கிராமங்களையும், ஒவ்வொரு ஊரிலையும், ஒவ்வொரு நகரத்திலும் மக்களுக்கான இயக்கங்கள் உருவாக்கப்படணும். அது தேர்தலில் போட்டியிட அவசியமே கிடையாது. உன் சுற்றுப்புறத்தை கவனிச்சுக்கோ, உன் ஆறு கவனிச்சுக்கோ, உன் குளத்தை கவனிச்சுக்கோ, உன் நிலத்தடி நீரை கவனிச்சுக்கோ, மரங்களை கவனிச்சுக்கோ, காத்து சுத்தப்படுறதை கவனிச்சுக்கோ, கல்விக்கூடத்தை கவனிச்சுக்கோ. இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் உருவாக்கு. இளைஞர்களை கொண்டு வா, மாணவனை கொண்டு வா, இதெல்லாம் பெண்களை கொண்டு வாங்க, இதெல்லாம் சேர்ந்து நிறுத்துங்க. இது பேசட்டும். அந்த பகுதிக்குள்ளார ஒரு எம்எல்ஏவோ, எம்பியோ, கவுன்சிலரோ தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கிற இடத்துக்கு வருவோம். நம்ம ஒரு கலெக்டரோ அல்லது ஒரு டிஎஸ்பியோ வந்து அதிக அத்துமீறலை செஞ்சாங்கன்னா தட்டி கேட்கிற இடத்துக்கு நகர்த்துவோம். நம்ம இதையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சாதான் ஒழுங்கான அரசியல் வரும். உழைக்காம எந்த விதமான பயிற்சி எடுக்காம திடீர்னு மாரத்தான் ஓட முடியுமா? நம்மளால முடியாது. அதான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்க திடீர்னு இருந்துச்சு ஓடணும்னு நினைக்கிறீங்க. 40 வருஷம் விட்டு கொடுத்துருக்கிறோம்ங்கிறதா பிரச்சனை இன்னைக்கு. ஆக நம்ம எல்லாம் சேர்ந்து மக்கள் அரசியலுக்கு வாங்க. நம்மளை சுத்தி என்ன பிரச்சனை நடக்குது, என்ன கொள்கைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்குவோம். நம்மளுடைய தண்ணீரை தனியார் மயப்படுத்தும் மசோதாவை பத்தி ஓபிஎஸ் பேசியிருக்காரா? அல்லது மீத்தேன் திட்டத்தை பத்தி சசிகலா பேசியிருக்கிறாங்களா? அல்லது நியூட்ரோ திட்டத்தை பத்தி ஓபிஎஸ் பேசுவாரா? அல்லது இந்த திட்டங்களை பத்தி எல்லாம் ஸ்டாலின் பேசுவாரா? யார் பேசியிருக்கா? இவங்கெல்லாம் பெரிய தியாகிகளா? அவங்கெல்லாம் மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? நீங்க வழக்காடுறதுக்காக நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அவன் பேசுற மொழியை உங்களுக்கு புரியாத இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம வழக்க நம்மளுக்கு தெரியாத மொழியில பேசக்கூடிய ஒரு நீதிமன்றம் வேற இருக்குது. அது தமிழ்ல பேசுறா, தமிழ்ல வழக்கு நடத்துறான்னு சொன்னா வழக்கறிஞர் எல்லாம் வேலையை விட்டு தூக்குறான். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் மாத்திடுவாங்க. இவங்க எப்படி மாத்துவாங்க? இவங்க நிச்சயம் மாத்த போறது இல்லை. காவிரியை கொடுக்காத, நம்மளுக்கான மீனவர்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்காத, நம்மளுக்கான ஜல்லிக்கட்டு உரிமையை பெற்றுக் கொடுக்காத, மேகதாது அணை நிறுத்தாத, பாலாறுல அணைக்கட்டை நிறுத்தாத ஒரு மத்திய அரசு எப்படிங்க நம்மளுக்கு வந்து உரிமை பெற்று தரும்? எப்படி உரிமை பெற்று தரும்? யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சுட்டுக் கொண்ட ஒரு கொலை செஞ்ச, சித்திரவதை செஞ்ச ஒரு மோசமான காவல் ஒரு அதிகாரியாக இருந்த துரையப்பாங்கிறவரை அந்த மக்கள் நீக்கினாங்க. அந்த அதே துரையப்பா பேர்ல அங்க யாழ்ப்பாணம் மைதானத்துக்கு கிரவுண்டுக்கு வந்து பேரை வைக்கிறார் மோடி. இது எப்படி சாத்தியம்? இங்க இடிந்தகரையில கூடங்குளத்துல அவ்வளவு போராட்டம் நடந்தது. 5 பேர் செத்து போனாங்க, 50,000 வழக்கு போட்டாங்க. அந்த மக்களுடைய கருத்தை மீறி அங்க அணுகுலை திறக்கிறதுக்கு டெல்லியில இருந்து உட்காந்து பொத்தான் அமுக்கிறார் மோடி. அவருடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் எப்படி ஏத்துக்கிறது? இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளை கைக்கூலியாக வேலை பார்க்கிற சசிகலா எப்படி ஏத்துக்கிறது? நீங்க ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுத்து சிஎம் வந்தாதான் நீங்க வேலை பார்ப்பீங்களா? இவங்களை நம்பியில நம்ம இதற்கு வாழ்க்கை நடத்தல. நம்ம உழைச்சோம், நம்ம படிச்சோம், நம்மளுடைய பிரச்சனை நம்மளே எதிர்கொண்டோம். யாரும் இவங்க நம்மளுக்கான சிஎம்ஓ, பிஎம்ஓ, மந்திரியோ, எம்எல்ஏவோ நம்ம பிரச்சனை எதிர்த்து தீர்த்தது கிடையாது. இவங்க எதுக்கு நம்ம நம்பிட்டு இருக்கணும்? இவங்க யார் வந்தா என்ன, எதுக்கு வந்தா என்ன? நம்ம அமைப்புகள் உருவாக்கும், இயக்கங்கள் உருவாக்கும். அதான் நான் உங்களுக்கு கேட்கும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு போராட்டத்தை ஒழுங்காக, முறையாக, குறிக்கோள தவறாம பண்ண இந்த இளைஞர்களை, மாணவர்களை, இந்த இருவரையும் பாதுகாத்த அந்த மீனவ குப்பத்து மக்களை, பிற பகுதி மக்களை, அவர்களை கொண்டாடுறதுக்கான ஒரு ஒன்று கூட வச்சிருக்கோம். அன்னைக்கு மாற்று அரசியலை பத்தி பேசுவோம். இதுக்கு அடுத்து இந்த ஓபிஎஸும் வேண்டாம், சசிகலா கும்பலும் வேண்டாம் சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் ஒன்னா சேருவோம். என்ன அரசியலை செய்யணுங்கிற அன்னைக்கு பேசுவோம். அதான் ரொம்ப முக்கியம். அதே போல வீதியில் இறங்கி போராடின அந்த மாணவர்கள், இளைஞர்களையும் அந்த மீனவ மக்களையும் கொண்டாடக்கூடிய, அவர்களை பாராட்டக்கூடிய, அவர்களை உச்சி முகரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வந்து வருகின்ற 12ஆம் தேதி சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நம்ம எல்லாம் சந்திப்போம். அதே போல இந்த போராட்டத்தில் உதவி செஞ்சாங்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களையும், மீனவத்துக்கு 30 மக்களையும், அவர்களுக்கு நாமளும் துணை இருக்கிறோம், உங்களுக்கு நான் கைவிட மாட்டோம்னு சொல்றதுக்காக எல்லாரும் ஒன்னா வாங்க. அதற்குரிய மேடையை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அது எல்லாரும் வாங்க, எல்லாரும் உட்காந்து பேசுவோம்.
எது மாற்று அரசியல், எது வேற அரசியல் நம்மளுக்கு தேவை அப்படிங்கறத பத்தி அன்னைக்கு விவாதிப்போம். மக்களுக்கான அரசியல் வெளியே இருக்குது, தேர்தலை கடந்த ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலுக்கு வாங்கன்னு தான் கேட்கிறோம். மே 17 திரும்ப திரும்ப அதான் ஒவ்வொரு மேடையும் சொல்றோம். இது தேர்தலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த இடத்துலதான் இவங்க எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை கொண்டு வந்தா தான் இவங்க எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். அந்த அரசியலை பற்றி விவாதிக்க 12ஆம் தேதி 2017 ஒரு முடிவெடுக்க வரும். அந்த முடிவுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோம். அவசியம் நீங்க வாங்க. 12ஆம் தேதி மாலையில வள்ளூர் கூட்டத்துல உங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.